நம்ம பூமி பல கோடி வருஷங்களா எத்தனையோ ஆச்சரியமான உயிரினங்களுக்கு வீடா இருந்திருக்கு. அதுல சில உயிரினங்களை நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்த்தா கூட மிரள வைக்கும் தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான வேட்டைக்காரன் தான் இந்த சாபர் டூத் டைகர். இதோட பேர்ல டைகர் இருந்தாலும் இது நம்ம இன்னைக்கு பாக்குற புலிகள் மாதிரி இல்ல. அதோட முகத்துல பயங்கரமா நீளமா நீட்டிட்டு இருக்க இந்த தந்தங்களை பார்த்தாலே நம்ம பயந்து போயிருவோம் தான் சொல்லணும். இந்த மிருகம் கிட்டத்தட்ட 10,000 வருஷங்களுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிருக்கு. ஆனா அதோட கதையும் அதோட வாழ்க்கை முறையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இப்ப நம்ம இந்த பனி காலத்துல வாழ்ந்த மாபெரும் வேட்டைக்காரனை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். உங்களுக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அனிமல் பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கறதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணி வீடியோ போடுறேன். சரி, இந்த சாபர் டூத் டைகர் எந்த காலத்துல வாழ்ந்துச்சு, இதோட பலம் எப்படி இருந்துச்சு, இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சாபர் டூத் டைகர் முக்கியமா பிளீஸ்டோசின் காலம்னு சொல்லப்படுற பனி காலத்துல வாழ்ந்திருக்கு. அதாவது ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துல வாழ்ந்திருக்கு. அதே மாதிரி ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் மூவியே வந்திருந்தது. அந்த மூவில சாபர் டூத் டைகர் அப்புறம் மேமோத் இதெல்லாம் வாழ்ந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தா அந்த மூவியை பாருங்க. ஸோ ஐஸ் ஏஜ் அப்படிங்கிற காலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நல்லாவே காமிச்சிருப்பாங்க. சுமார் 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சுமார் 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமியில ராஜாவா இருந்ததுதான் இந்த சாபர் டூத் டைகர். இந்த காலகட்டத்துல பூமி ரொம்பவே குளிர்ச்சியா இருந்திருக்கு. பெரிய பெரிய பனிப்பாறைகள் இந்த உலகத்துல நிறைய இடங்கள்ல மூடி இருந்திருக்கு. இது சாதாரணமா இன்னைக்கு நம்ம பாக்குற பூனைகள் மாதிரி கிடையாது. ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வேட்டைக்காரனா இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற புலிகள் இல்லனா சிங்கங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சாபர் டூத் டைகர் பயங்கரமான பலசாலியா இருந்திருக்கு. அதோட உடல் அமைப்புல குறிப்பா அதோட முன் கால்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே தசை பிடிப்பா இருந்திருக்கு. மிகப்பெரிய விலங்குகளை கூட கீழே தள்ளி அதை பிடிச்சு வைக்கிறதுக்கு இதுக்கு இந்த பலம் ரொம்பவே உதவியா இருந்திருக்கு. இதோட முக்கியமான ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதோட சாபர் போன்ற தந்தங்கள் இல்லனா பல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட தந்தங்கள் பாத்தீங்கன்னா 7 இருந்து 10 இன்ச் வரைக்கும் நீளமா இருந்திருக்கு. சென்டிமீட்டர்ல சொல்லணும்னா 18 இருந்து 25 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமா இருந்திருக்கு. ஒரு கத்தியோட முனை மாதிரி ரொம்ப கூர்மையா இருந்திருக்கு. இந்த தந்தங்களை வச்சுதான் மிகப்பெரிய விலங்குகளை கூட கழுத்து பகுதியில குறி வச்சு ஒரே அடியில வேட்டையாடிருமா. ஆனா இந்த தந்தங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இருந்து அழுத்தமா கடிச்சா உடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வேட்டையாடுறப்ப தன்னோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி சரியான இடத்துல தந்தங்களை வச்சு அட்டாக் பண்ணி தான் விலங்குகளை வேட்டையாடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட நிறைய எலும்பு கூடுகள் அதாவது புதைப்படிவங்கள் ஒரே இடத்துல கிடைச்சனால இது ஒரு சமூக விலங்கா இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அதாவது சமூக விலங்கு அப்படின்னா சிங்கங்கள் மாதிரி கூட்டமா சேர்ந்து வேட்டையாடுற விலங்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விலங்கு கூட்டங்கள்ல காயமடைந்த விலங்குகளும் இருந்திருக்கு. அது நீண்ட காலம் வாழ்ந்ததற்கான ஆதாரமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஆதாரங்களை வச்சு இது கூட்டமா தான் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இது தனியா வேட்டையாடுறதை விட இது கூட்டமா சேர்ந்து வேட்டையாடுறப்ப பெரிய பெரிய தாவர உண்ணிகள்ல இருந்து மாமிச உண்ணிகள் வரைக்கும் ஈஸியா வேட்டையாடி இருக்கும்னு சொல்றாங்க. சரி, இந்த சாபர் டூத் டைகர் எந்த இடத்துல வாழ்ந்துச்சு, இதோட உணவு பழக்கங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, எதிரிகள்லாம் யார் இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிற புலிகளோட கம்பேர் பண்றப்போ இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சாபர் டூத் டைகர் முக்கியமா நார்த் அமெரிக்காலையும் தென் அமெரிக்கா கண்டங்களையும் பரவலா வாழ்ந்திருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற ரான்ச்சோ லாப்ரியா டார்பிட்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இதோட படிமங்கள் நிறையவே கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல தார் மாதிரி இருக்கிற பிசின் இருக்கிற குளம் இருந்துச்சு. சில விலங்குகள் அதுல போய் மாட்டிக்கிறப்ப இந்த சாபர் டூத் டைகர் என்ன பண்ணும்னா அதை வேட்டையாடுறதுக்காக போகுமா. அப்படி போறப்போ இதுவும் மாட்டிட்டு இறந்து போயிருக்கு. அதனால அந்த இடத்துல நிறைய முழுசான எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா த க்ரூட்ஸ் அப்படின்னு ஒரு அனிமேஷன் மூவி வந்துச்சு. அந்த மூவியோட எண்ட் ஆஃப் த சீன்ல இந்த தார் மாதிரி இருக்கிற பிசின் இருக்கிற குளத்தை காட்டுவாங்க. அந்த குளத்துல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி சாபர் டூத் டைகர் மாதிரியே ஒரு டைகர் வந்து அதுல மாட்டிக்கும். சோ அந்த சீன் சூப்பரா இருக்கும். நீங்க வேணும்னா அந்த சீனை செக் பண்ணி பாருங்க. இதோட உணவு பழக்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான மாமிச உண்ணியா இருந்திருக்கு. இதோட முக்கியமான உணவு என்னன்னா அந்த காலத்துல வாழ்ந்த பெரிய மெதுவா நகரக்கூடிய தாவரங்களை சாப்பிடுற விலங்குகள் தான். உதாரணத்துக்கு மேமத் யானைகளை கூட சொல்லலாம். அதாவது மிகப்பெரிய தந்தங்கள் இருக்கிற அந்த காலத்தில் வாழ்ந்த யானைகள், பெரிய சோம்பேறி விலங்குகள், பழங்காலத்தில் இருந்த ஒட்டகங்கள், அப்புறம் சில வகை காட்டு மாடுகளையும் சாப்பிட்டிருக்கு.
இந்த விலங்குகள்லாம் பெருசாவும் பலசாலியாவும் இருந்தாலும் மெதுவா நகர்ந்து போறது தான் இதோட மைனஸ் பாயிண்டா இருந்திருக்கு. இந்த சாபர் டூத் டைகர் எல்லாமே ஒன்னு சேர்ந்து மிகப்பெரிய விலங்கா இருந்தாலும் அதை கீழே தள்ளி அதோட பெரிய கோரை பற்களை வச்சு அந்த விலங்கோட கெட்டியான தோலை கூட குத்தி ஈஸியா அதோட ரத்த நாளங்கள்லாம் கிழிச்சு அந்த விலங்கை வேட்டையாடி சாப்பிட்டுருமா. இதோட எதிரிகள் யாரு அப்படின்னு பார்த்தா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பெரிய பெரிய மாமிச உண்ணிகளா இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு பிரம்மாண்டமான ஓநாய்கள், மிகப்பெரிய கரடிகள், அப்புறம் பனிக்காலத்தோட பிற்பகுதியில் வாழ்ந்த மனிதர்களும் இதோட எதிரிகளா மாறி இருக்கலாம். மனிதர்கள் கூட்டமா சேர்ந்து வேட்டையாடி இருந்தாலும் ஒரு வளர்ந்த சாபர் டூத் டைகரை தாக்குறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அது உருவத்திலையும் பலத்திலையும் மனிதர்களை விட ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. இப்ப இருக்கிற புலிகளோட கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இந்த சாபர் டூத் டைகர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டையாவும் அதே சமயம் ரொம்ப பலசாலியாவும் தசைப்பிடிப்போடையும் இருந்திருக்கு. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைபீரியன் புலியை விட அதிகமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட புதைப்படிவங்களை வச்சு பார்க்கும்போது இப்ப இருக்கிற புலி சுமார் 300 கிலோ வரைக்கும் இருக்குமா. ஆனா இந்த சாபர் டூத் டைகர் பாத்தீங்கன்னா 400 கிலோ வரைக்கும் எடையோட இருந்திருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் பாத்தீங்கன்னா அதோட தந்தங்கள் தான். புலிகளுக்கு பாத்தீங்கன்னா கூர்மையான கோரப்பற்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த சாபர் டூத் டைகருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான நீளமான தந்தங்கள் இருந்திருக்கு. இதோட தாடை பகுதி பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற புலி திறக்கிறத விட அதிகமான சைஸ்ல திறந்திருக்கு. ஏன்னா முன்னாடி இருக்கிற தந்தங்கள் மாதிரி இருக்கிற பற்கள் ரொம்ப நீளமா இருக்கிறதுனால ரொம்ப பெருசா திறந்தா மட்டும்தான் அதோட பற்களை பயன்படுத்த முடியும். மற்றபடி ரெண்டுமே ஒரே மாதிரியான பூனை இனத்தை சேர்ந்தனால ரெண்டுக்குமே ஒற்றுமை அதிகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த சாபர் டூத் டைகர் எப்படி அழிஞ்சிச்சு, என்ன காரணம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த இனமே மொத்தமாவே அழிஞ்சு போயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஆனா முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணுதான் இந்த காலநிலை மாற்றம். சுமார் 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி பனிக்காலம் முடிவுக்கு வந்திருக்கு. பூமி கொஞ்சம் கொஞ்சமா வெப்பமாக ஆரம்பிச்சது. பனிப்பாறைகள் எல்லாம் உருகி உலகம் முழுசுமே காலநிலையில பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த காலநிலை மாற்றத்தினால இந்த விலங்குகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏத்த பெரிய விலங்குகள் கம்மியாயிடுச்சு. உதாரணத்துக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மெதுவா நகரக்கூடிய தாவர உண்ணிகள் அந்த லிஸ்ட்ல மேமோத், த ஸ்லாத் அந்த மாதிரியான விலங்குகள் எல்லாமே இந்த பனிகாலத்தோட முடிவுல மொத்தமாவே அழிஞ்சு போயிருச்சு. அதுக்கு பதிலா சின்னதா வேகமா ஓடக்கூடிய மான்கள், காட்டு மாடுகள் இந்த மாதிரியான விலங்குகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த சாபர் டூத் டைகரோட பெரிய பற்கள் இந்த வேகமான சின்ன விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு அவ்வளவு வசதியா இல்லாம போயிருக்கலாம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதர்களோட வருகை. மனிதர்கள் பனிக்காலத்தோட பிற்பகுதியில வட அமெரிக்காவுக்குள்ள வந்தாங்க. அவங்களும் திறமையான ஒரு வேட்டைக்காரங்க தான். மனிதர்கள் ஒருவேளை இந்த சாபர் டூத் டைகர் சாப்பிடுற அதே விலங்குகளை வேட்டையாடி அவங்க சாப்பிட்டிருக்கலாம். இதனால இந்த சாபர் டூத் டைகருக்கு உணவு பற்றாக்குறை அதிகமாக இருக்கலாம். அப்ப என்ன ஆச்சுன்னா காலநிலை மாற்றம், உணவு பற்றாக்குறை, அப்புறம் மனிதர்களோட போட்டி, இந்த மூணு சேர்ந்து இந்த விலங்குகளுக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கலாம். சாப்பாடு கிடைக்காம நிறைய விலங்குகள் பலவீனமாகி இறந்து போயிருக்கும். இதனால இனப்பெருக்கமும் சரியா நடக்காம போயிருக்கும். மெதுவா தலைமுறையா இந்த இனம் முற்றிலுமே அழிஞ்சு போயிருக்கு. இது திடீர்னு நடந்த ஒரு பேரழிவால மட்டும் அழியல அப்படிங்கறத கன்ஃபார்மா சொல்லலாம். சோ இந்த 3 காரணங்களும் ஒன்னு சேர்ந்துதான் லட்சக்கணக்கான வருஷங்களா வாழ்ந்த உயிரினம் அழிஞ்சு போயிருக்கு. இந்த சாபர் டூத் டைகரோட பரிணாம வளர்ச்சியும் புதைப்படிவங்களை பத்தி பார்க்கலாம். இந்த சாபர் டூத் டைகர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற புலிகள் இல்லனா சிங்கங்களோட நேரடியான மூதாதையர் கிடையாது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இன்னைக்கு இருக்கிற புலிகளும் அந்த சாபர் டூத் டைகரும் ஒரே மாதிரி தானே இருக்கு, ஏன் ஒரே இனங்கள் இல்ல அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். ஆனா இது ஒரு பெரிய பூனை இனத்தை சேர்ந்த ஒரு தனி கிளை. அதாவது இந்த சாபர் டூத் டைகருக்கும் இன்னைக்கு இருக்கிற புலி சிங்கங்களுக்கும் ஒரு பொதுவான மூதாதையர் இருந்திருக்கலாம். அந்த மூதாதையர்ல இருந்து பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வெவ்வேறு கிளைகளா பிரிஞ்சு ஒவ்வொரு கிளையும் தனித்தனியா பரிணாமம் அடைஞ்சிருக்கு. இதோட படிமங்கள் பத்தி பார்த்தா இந்த சாபர் டூத் டைகரோட படிமங்கள் நிறைய இடங்கள்ல கிடைச்சிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான இடம் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற ரான்ச்சோ லாப்ரியா தார்பிட்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான். இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான சாபர் டூத் டைகரோட எலும்புக்கூடுகள் அதுவும் ரொம்ப நல்ல நிலையில கிடைச்சிருக்கு. சொல்லப்போனா இந்த தார்பிட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான பொறி மாதிரி வேலை செஞ்சிருக்கு. இந்த படிமங்கள் மூலமா மட்டும்தான் இந்த விலங்குகள் எப்படி இருந்துச்சு, எப்படி நடந்துச்சு, என்ன சாப்பிட்டு இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்ல எல்லாம் டி எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிற ஒரு துறை வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பேன். அதாவது மேமோத் மாதிரி சமீபத்தில் அழிஞ்சு போன விலங்குகளை அதோட டிஎன்ஏ வச்சு மறுபடியும் கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த சாபர் டூத் டைகரையும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா இதோட முழுசான டிஎன்ஏ நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை.
ஒருவேளை அதோட டிஎன்ஏ கிடைச்சு ஃபியூச்சர்ல டெக்னாலஜிலையும் நம்ம நிறைய டெவலப் ஆயிட்டோம்னா இதை மறுபடியும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்போனா அழிக்கிறதும் நம்ம தான், உருவாக்குறதும் நம்ம தான் அப்படிங்கிறத யாருனாலையும் மாற்றவே முடியாது. மனிதர்களோட அறிவை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னா இந்த பூமி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செழிப்பா மாறிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரி அழிந்து போன விலங்குகள் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட பழங்கால வரலாற்றையும் பரிணாம வளர்ச்சியும் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ மூலமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பூமியில இருக்கிற புலிகள், சிங்கங்கள் மாதிரியான விலங்குகளை நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.